கண்ணீர் அதனால் உடம்பு நனைந்து நனைந்து அருள் அமுதே நன்னிதியே ஞான நடத்தரசே என்னுரிமை நாயகனே என்று என்னுரிமை நாயகனே என்று வனைந்து வனைந்து ஏத்ததும் நாம் வம்மின் உலகியலி மரணமிலா பெருவாழ்வில் வாழ்ந்திடலாம் கண்டீ உனைந்துரையே பொய் புகழே சத்தியம் சொல்கின்றேன் போச்சவையில் சிற்றவையில் புகும் தருணம் இதுவே புகும் தருணம் இதுவே புகும் தருணம் இதுவே அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. ஆண்மநேய ஒருமைப்பாட்டு உரிமையுடைய சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் முதற்கண் நன்றி கலந்த வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்ளுகின்றேன். ஈரோடு மாநகரிலே சமரசுத்த சன்மார்க்க சத்திய சங்கத்தின் சார்பாக முப்பெரும் விழா மிக சீரும் சிறப்புமாக நடந்து கொண்டிருக்கிறது. இதிலே சான்றோர் பெருமக்கள் எல்லாம் வந்து கலந்து கொண்டிருக்கிறீர்கள். நமது ஆண்மநேய சகோதரர் சட்டமன்ற உறுப்பினர் அவர்களும் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு இந்த நிகழ்ச்சியை சிறப்பிக்க வந்துள்ளார்கள். மிக அழகான திட்டங்களை எல்லாம் இங்கே நமக்கு சொல்லி சொன்னார்கள். ஈரோடு மாநகரத்திலே மனிதகுலம் மேம்பட வேண்டும் என்ற உறுதி கொண்டு நல்ல பல திட்டங்களை வகுத்து தந்தார்கள். அதன் கூட நமது சன்மார்க்க சங்க தலைவர் சிவஞான் அவர்கள் ஒரு சிறு உதவியும் அவரிடத்திலே கேட்டுக்கொண்டார்கள். ஈரோடு மாநகரிலே சமரசுத்த சன்மார்க்க சத்திய சங்கம் என்று ஆரம்பித்து சுமார் 78 ஆண்டுகளாகிறது. 28 ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த சங்கத்திலே நான் தலைவராக இருந்தேன். தமிழக வரலாற்றிலே வள்ளலாருடைய கொள்கைகளை உலக மக்களுக்கு தெரிவிக்க வேண்டும் என்றால் ஈரோட்டிலே 3 தூண்கள் இருந்தது. சன்மார்க்க சங்க சார்பிலே இப்பொழுதல்ல 35 ஆண்டுகளுக்கு முன்னாடி 3 தூண்கள் இருந்தது. அந்த 3 தூண்கள் டாக்டர் ராஜமாணிக்கம் அவர்கள், தாப்பா முருகேசன் அவர்கள், கதிர்வேல் ஆகிய நான். இந்த 3 தூண்கள் தான் வள்ளலாருடைய கொள்கைகளை துணிச்சலாக இந்த உலக மக்களுக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்ற ஒரு பேர் ஆர்வத்துடன் செயல்பட்டது. வடலூரிலே ஏதாவது ஒரு சிறு செயல்கள் செய்ய வேண்டுமானாலும் ஈரோட்டிற்குத்தான் தொலைபேசி மூலமாக இங்கே செய்தி வரும். அந்த அளவிலே வீறு கொண்டு எழுந்து வள்ளலாருடைய கொள்கைகளை உலகம் முழுவதற்கும் கொண்டு செல்வதற்கு ஒரு வித்தாக தமிழக வரலாற்றிலே முதலாக நம்பர் 1 சன்மார்க்க சங்கமாக இருந்தது ஈரோடு. அதன் பிறகு டாக்டர் அவர்கள் விடை பெற்றார். பின்னாடி முருகேசன் அவர்கள் இருந்தால் விடை பெற்றார். இப்பொழுது கதிரியராகிய நான் இருந்து கொண்டிருக்கிறேன். அன்று என்று முதலிலே ஈரோடு சங்கத்திலே நுழைந்த போது எந்த அளவிற்கு சன்மார்க்கத்தை வீறு கொண்டு உலகம் முழுவதும் கொண்டு செல்ல வேண்டும் என்ற
எண்ணம் இருந்ததோ அதே எண்ணம் இன்று வரைக்கும் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. எதற்காக சொல்லுகிறேன் என்ற அன்பர்களே, இந்த உலக மக்களை திருத்த வேண்டும், மாற்ற வேண்டும், ஒழுங்குபடுத்த வேண்டும் என்று உலகத்திலே எத்தனையோ ஞானிகள் தோன்றியிருக்கின்றார்கள். அளவில் அடங்காது. மதத்தலைவர்கள், பதத்தலைவர்கள் என்று பல்லாயிரம் தலைவர்கள் தோன்றியிருக்கின்றார்கள். அருளாளர்கள், ஞானிகள் என்று ஆயிரக்கணக்கானவர்கள் தோன்றியிருக்கின்றார்கள். ஆனால் மனித குலத்தை பார்த்து மனித மேம்பாட்டிற்காக, மனித வாழ்வுக்காக, ஆண்மநேய ஒருமைப்பாட்டு உரிமை என்ற அந்த உரிமையை கொண்டு வருவதற்கு எந்த ஞானிகளும் பாடுபடவில்லை. அவரவர்களும் அவர்களுக்கு தெரிந்த மதத்தை தோற்றுவித்தார்கள், சமயத்தை தோற்றுவித்தார்கள், ஜாதியை தோற்றுவித்தார்கள். இந்த நிலையில் உலகம் முழுவதும் எப்படி இருந்தது? ஜாதி சண்டை, மதச்சண்டை, சமய சண்டைகள் நிறைந்திருந்தது. ஆன்மீகவாதிகள் வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தார்கள், தூண்டிவிட்டுக் கொண்டிருந்தார்கள், தொல்லை கொடுத்து கொண்டிருந்தார்கள், மக்கள் போரிட்டு அழிந்து கொண்டிருந்தார்கள். இக்காலகட்டத்திலேதான் இயற்கை என்னும் மாபெரும் சக்தி வாய்ந்த பேரருள், அந்த பேரருள் யார் என்பது தெரியாமல் இருந்த உலகத்தில் அந்த பேரருளை இயக்கிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு மாபெரும் சக்தி வாய்ந்த பேர் ஒளி உண்டு. அந்த ஒளிதான் அருட்பெருஞ்சோதி என்பதை கண்டுபிடித்தவர் வள்ளலார். அந்த அருட்பெருஞ்சோதி தான் உலகத்தை இயக்கிக் கொண்டிருக்கிறது. அது எங்கே இருக்கிறது, எப்படி இருக்கிறது, எப்படி இயக்கிக் கொண்டிருக்கிறது என்பதை நேரடியாக கண்டவர் வள்ளலார். அந்த காட்சி, அந்த செயல் இறைவன் கொடுத்த வல்லவத்தை கையில் எடுத்துக்கொண்டுதான் இந்த உலக சமுதாயத்தை மாற்ற வேண்டும், திருத்த வேண்டும், மனித நேயம் வளர வேண்டும், ஆன்ம நேயம் வளர வேண்டும், ஜாதி சமய மதங்கள் ஒழிய வேண்டும், ஆட்சியாளர்கள் நீதி கொண்டு ஆட்சியை நிலைநிறுத்த வேண்டும் என்ற பெரும் கருணை கொண்டு அருட்பெருஞ்சோதி ஆண்டவருடைய கட்டளையை சிறவே எடுத்துக்கொண்டுதான் வள்ளல் பெருமான் 1823 இந்த உலகத்திற்கு வருகை தந்தார். சாதாரணமாக வரவில்லை. மற்ற சாமியார்கள் போல ஏதோ ஒன்று சொல்லிவிட்டு செல்வதற்காக வரவில்லை. மதங்களை வளர்ப்பதற்கு வரவில்லை, சமயங்களை வளர்ப்பதற்கு வரவில்லை, ஜாதிகளை வளர்ப்பதற்கு வரவில்லை வள்ளலார். இந்த உலக மக்கள் இந்த ஜாதி சமயம் என்ற போர்வையிலே அடித்து துன்புறுத்தி ஒன்றோடு ஒன்று கொன்று மாண்டு கொண்டிருக்கிறார்கள். இவர்களை பாதுகாக்க வேண்டும், இவர்களுக்கு நல்ல வழியை காட்ட வேண்டும் என்ற ஒரு பேரருள், இயற்கையின் உண்மை என்று சொல்லக்கூடிய அந்த அருட்பெருஞ்சோதிதான் வள்ளலாரை அனுப்பியது. வள்ளலாரே சொல்லுவார், நான் எதற்காக இந்த உலகத்திற்கு வந்தேன், இந்த உலகம் எப்படி இருந்தது, இந்த உலகம் எப்படி அழிந்து கொண்டிருந்தது, எத்தனையோ சமயங்கள், மதங்கள், ஆச்சார சங்கற்ப விகற்பங்கள் நாட்டிலே தோன்றி மனித குலத்தை பிரித்து வைத்து விட்டது. பிரித்து வைத்து விட்டாலும் பரவாயில்லை, அதனால் அடித்து துன்புறுத்தி கொண்டு கொண்டிருக்கிறார்கள் என்று வள்ளலார் இங்கே பதிவு செய்கிறார். பேருற்ற உலகில் ஒரு சமயம் அதன் எரியலாம், பேய்விடிப்புற்ற பிச்சு பிள்ளை விளையாட்டென்று உணர்ந்திடாது, உயிர்கள் பலவேதமுற்று அங்கும் இங்கும் போருற்று இறந்து வீண் போயின, இன்னும் வீண் போகாதபடி விரைந்தேன் புனிதமுறு சுத்த சன்மார்க்க நெறிகாட்டி மெய்ப்பொருளினை நன்குணர்த்தி எல்லோரும் ஏறுற்ற சுகநிலை அடைந்திட புரித நீ என் பிள்ளையாதலாலே இவ்வேலை புரிக என்றிட்டனர். மனத்தில் வேறு என்னற்க என்ற குருவே, நீருற்ற ஒளிய நெருப்பே, நெருப்பினுள் நிறைந்து இருளகற்றும் ஒளியே, நிர்குணானந்தவரன் ஆதார்ந்த வரைவோங்கும் நீதி நடராஜ மதியே என்று சொல்லுகிறார் வள்ளலார். அப்போ எதற்காக இந்த உலகத்தில் உள்ள ஜாதி சமயம் மதங்கள் என்ற அந்த போட்டியினால் உயர்ந்தவன் தாழ்ந்தவன், நீ இந்த மதம் நான் அந்த மதம், நீ இந்த சமயம் நான் அந்த சமயம் என்று சொல்லி மனித குலத்தை பிரித்த இந்த சமுதாயத்தை ஒன்றுபடுத்த வேண்டும். ஒன்றுபடுத்த வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும்? ஜாதி சமயங்களை ஒன்றுபடுத்த முடியுமா? இதுவரையில் எத்தனையோ ஆட்சியாளர்கள், அருளாளர்கள் ஜாதி சமயத்தை ஒன்றுபடுத்த வேண்டும் என்று முயற்சித்தார்கள். ஒன்றுபடுத்த முடியுமா என்றால் முடியவே முடியாது.
ஏனென்றால் 5000 ஆண்டுகளாக அவருடைய ஆன்மாவிலே பதிவாகி இருக்கிறது. அந்த பதிவை சாதாரணமாக அதை நீக்கிவிட முடியாது. ஏனென்றால் ஆன்மாவுடைய பதிவு அழுத்தமான பதிவு. அந்த பதிவை நீக்க வேண்டுமானால் என்ன செய்ய வேண்டும்? இதைத்தான் வள்ளலார் மிக தெளிவாக நமக்கு சொல்லுகிறார். இந்த உலக மக்கள் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள்? உள்ளொன்று வைத்து புறம் ஒன்று பேசிக் கொண்டிருக்கிறார்கள். நேரடியாக ஒன்று காணாமல் ஒன்று பேசிக் கொண்டிருக்கிறார்கள். கூட இருந்து குடிபறித்துக் கொண்டிருக்கிறார்கள். மனித சமுதாயத்தை வாழவிட முடியாமல் தொல்லை செய்து கொண்டிருக்கிறார்கள். இதற்காக வள்ளலார் சொல்லுகிறார், இந்த உலக மக்கள் எப்படி இருக்கிறார்கள் தெரியுமா? அகத்தே கருத்து புறத்து வெளுத்திருந்த உலகர் அனைவரையும், தமிழ்நாடல்ல, இந்தியாவில், உலகம் முழுவதும் நல்லா தெரிஞ்சுக்கணும் நண்பர்களே. வள்ளலார் ஏதோ அந்த தமிழ்நாட்டிலே பிறந்தார், துறவியாக இருந்தார், அவர் ஒரு சாமியார் என்று நினைத்து கொண்டிருக்காதீர்கள். அகத்தே கருத்து புறத்து வெளுத்திருந்த உலகர் அனைவரையும் சகத்தே திருத்தி சன்மார்க்க சங்கத்தை அடைவித்திட இகத்தே பரத்தை பெற்று மகிழ்ந்திடுதற்கென்றே என இந்த உகத்தே இறைவன் வருவிக்க உற்றேன், அருளை பெற்றேன். எதற்காக என்னை இறைவன் வருவிக்க விட்டார்? இந்த உலக மக்கள் அகம் கருத்து புறம் எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். அப்போ அகம் என்றால் என்ன? அகத்திலே இருக்கக்கூடிய ஆன்மாவை தெரிந்து கொள்ளாமல் புறத்திலே இருக்கக்கூடிய மனதை பிடித்து ஆட்டிக் கொண்டிருக்கிறார்கள். அகம் கருத்து இருக்கிறது, புறம் எழுத்து இருக்கிறது. இதை நீக்குவது எப்படி? இதை போக்குவது எப்படி? இதை சரி செய்வது எப்படி என்பதை வள்ளல் பெருமான் மிக தெளிவாக நமக்கு சொல்லித் தருகிறார். எனவே நம்முடைய ஆன்மநேய உடன்பிறப்புகள் நாம் எப்படி இருக்க வேண்டும்? இதை மாற்றுவதற்கு என்ன வழி என்பதை வள்ளல் பெருமான் மிக தெளிவாக சொன்னார். இதை மாற்ற வேண்டுமானால் என்ன வேண்டும் தெரியுமா? அன்பு வேண்டும், தயவு வேண்டும், கருணை வேண்டும். இந்த மூன்றும் எந்த இடத்தில் இருக்கிறதோ அப்பொழுதுதான் அறிவு என்பது விளங்குனர். ஒரு மனிதன் அறிவில்லாமல் இருக்கிறான், அதனால் தவறு செய்கிறான். அறிவு இருக்கிறது, ஆனால் தெளிவில்லாமல் இருக்கிறது. அறிவு இருக்கிறது, ஆனால் அது செய்யக்கூடிய செயல்களை செய்யாமல் செய்யக்கூடாத செயல்களை செய்து கொண்டிருக்கிறது. இதற்கு எது தேவை நமக்கு என்றால், முதலிலே அன்பு தேவை, தயவு தேவை, கருணை தேவை. இந்த மூன்று ஒன்றோட ஒன்று இணைந்தால்தான் அறிவு என்பது விளங்குனர். அப்போ அறிவு எப்போ விளங்கும்? இந்த மூணுல எது தேவை? அன்பு எப்படி வரும்? தயவு எப்படி வரும்? கருணை எப்படி வரும் என்றால், மற்ற உயிர்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடியது எதுவோ அதை செய்தால் அன்பு வரும். அன்பு எப்படி வரும்? மற்ற உயிர்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய செயல் எதுவோ அதை செய்தால் அன்பு என்பது உன்னை தேடி வரும். அப்போ மற்ற உயிர்களுக்கு எப்படி சார் நன்மை செய்கிறது? மற்ற உயிர்களுக்கு என்ன துன்பம் இருக்கிறது? ஒரு பட்டியல் போட்டார். உயிர்களுக்கு என்ன துன்பம் இருக்கிறது? 7 வகையான துன்பம் இருக்கிறது. அதிலே பசி, பிணி, தாகம், இச்சை, எளிமை, பயம், கொலை. இந்த 7 வகையான துன்பங்கள் ஒரு மனிதனுக்கு துன்பத்தை தந்து கொண்டிருக்கிறது. இந்த துன்பத்தை யார் போக்குகின்றார்களோ அவர்களுக்கு அன்பு என்பது அவர்களை தேடி வரும். வெரி சிம்பிள். அன்புடையார் எல்லாம் உடையார், அன்பிலார் ஏதுமிலார் வள்ளுவர் சொன்னார். ஆனால் அன்புக்கு விளக்கம் என்ன சொன்னார்? அன்பு எப்படி பெறுவது? அன்பை பெறுவதற்கு என்ன துவாரம்? இதைத்தான் வள்ளலார் நமக்கு தெளிவுபடுத்துகிறார். இந்த 7 துன்பங்களிலே முதலாவதாக இருக்கக்கூடிய துன்பம் பசி துன்பம். 7 துன்பங்கள் இருக்கிறது. ஆனால் இந்த 7 துன்பங்களிலே முதலாக இருப்பது பசி துன்பம். அதுக்கு வேறு துன்பம்னு கூட சொல்லல ஐயா, அதுக்கு வேறு பசி, பிணி. ஒரு மனிதனுக்கு வரக்கூடிய துன்பங்களிலே முதல் துன்பம் பசி மட்டுமல்ல, அது பசி என்னும் பிணின்னு சொன்னார் வள்ளலார்.
அப்போ இந்த சங்கத்தில் இன்னைக்கு 2 நாளாக யார் சாப்பாடு போட்டுட்ருக்காங்க? யார் போட்டுட்ருக்காங்க? வள்ளலாருக்கு சொல்லிட்டாரு. வள்ளலாருக்கு மொத்தமாக கொண்டாந்து பணம் கொடுத்தாரு. உட்காந்துருக்காரு பாருங்க அமைதியா. 40,000 ரூபாய் கொண்டு சொலையாக கொண்டாந்து கொடுத்துருக்காருல, வாங்கியிருக்கீங்கள? அப்போது வருட கணக்கிலே சேர்த்து வைத்த அந்த 40,000 ரூபாயை விழாவுக்காக கொடுத்திருக்கிறார். எதற்கு? பசிப்பிணியை போக்குவதற்கு. வேற எதுவும் கொடுக்கல அவர். இங்கே வரக்கூடிய ஜீவர்கள் பசியோடு இருக்கக்கூடாது, நீங்கள் என்ன வேண்டுமானாலும் செய்து கொள்ளுங்கள், என்னுடைய பணி பசிப்பிணியை போக்குவதற்கு நான் பணம் தருகிறேன் என்று சொன்னவர் நமது பன்னீர் ஐயா. இங்கே பாரு, அமைதியாக பார்த்துருக்கார். எதற்காக சொல்லுகிறேன் என்ற அன்பர்களே, பணம் என்பது நம்மை இட்டு செல்லாது. பணம் ஒரு குறிப்பிட்ட அளவிலே தான் நம் இடத்திலே இருக்கும். அது குறிப்பிட்ட காலம் நேரம் வருகின்ற பொழுது நம்மை விட்டு அது விலகிவிடும். நீங்கள் விலக வேண்டியதில்லை, தானாக விலகிடும். ஏன்னா பணத்தினுடைய குணம் அது. எந்த இடத்திலும் அது நிறைவேற்றி நிற்காது. இதுவரையில் ஏதாவது அந்த பணத்தை நான் நிலையாக ஒரு 5000 வருஷம் வச்சிருக்குன்னு சொல்லுங்க. அது பணம் என்பது நிலை பெற்று நிற்காத. அந்த பணத்தை கொண்டு என்ன செய்ய வேண்டும்? நீங்கள் அன்பை பெற வேண்டும். பொருளை கொடுத்து அருளை பெற வேண்டும். அந்த பொருளை எப்படி கொடுப்பது? விலைக்கு வாங்குவதல்ல. ஜீவர்களுடைய பசிப்பிணியை போக்குகின்ற பொழுது அந்த பசி ஆறுகின்ற ஆன்மாவிலே என்ன ஏற்படுகிறது? ஆன்ம நெகிழ்ச்சி, ஆன்ம மகிழ்ச்சி, ஆன்ம உருக்கம் ஏற்படுதுன்னு. அங்கே என்ன ஏற்படுது? ஆன்ம நெகிழ்ச்சி, ஆன்ம உருக்கம், ஆன்ம மகிழ்ச்சி. யாருக்கு? சாப்பிட்றவனுக்கு. நீங்கள் பசி ஆற்றுகின்ற பொழுது, அந்த பசிப்பிணியை போக்குகின்ற பொழுது அதனுடைய ஆன்மா அங்கே மலர்ச்சி பெறுகிறது. அந்த ஆன்மா விரிகிறது. அது விரிகின்ற பொழுது அங்கே இருந்து வெளியே வருகிறது. என்ன வருகிறது? ஆன்ம மகிழ்ச்சி, ஆன்ம நெகிழ்ச்சி, ஆன்ம உருக்கம். இது எங்கே போய் சேருகிறது? சிவஞானத்துக்கு போயிடுமா? இல்லை மற்ற அன்பர்களுக்கு போயிடுமா? யார் அந்த உதவி செய்தார்களோ அவருடைய ஆன்மாவிற்கு போய் அது சேரும். இதுதான் இங்க பண்ணாத வரலாறு வைக்கிறார். யார் ஒருவர் பசிப்பிணியை முதலாவது பிணியது, மற்ற பிணிகள் 7, 5, 6 இருக்கு, அது சாதாரணமாக அதை போக்கிக்கலாம். ஆனால் முதலிலே இருக்கக்கூடியது பசி. பசி வந்தால் 10ம் பறந்துவிடும். நம் உடம்பிலே 10 கலைகள் இருக்கிறது, முக்கியமான கலைகள் அது. அந்த 10 கலைகள் இழந்தால் உடம்பில் உயிர் இருக்காது. அப்போ அந்த 10 கலையை இயக்குவதற்கு எது மூல காரணமாக இருக்கிறது என்றால் பசி என்ற கருவி. அதனால தான் அதுக்கு உபகார கருவின்னு பேரை வச்சார் வள்ளலார். அந்த பசி என்னும் உபகார கருவியை யார் நீக்குகின்றார்களோ அவர்களுடைய ஆன்மாவில் இருந்து அறிவு விளக்கம் தோன்றினார். ஜீவகாருண்யம் விளங்குகின்ற பொழுது அறிவும் அன்பும் தானாக விளங்கும். நீங்க போய் கூப்பிட்டு வர வேண்டியதில்லை. ஏ அன்பே வா, ஏ அருளே வா, கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. ஜீவகாருண்யம் விளங்குகின்ற பொழுது அது யாருக்கு? அறிவுள்ள ஜீவர்களுக்கு. ஜீவகாருண்யம் விளங்குகின்ற பொழுது அன்பும் அறிவும் தானாக விளங்கும். ஜீவகாருண்யம் மறைகின்ற பொழுது அன்பும் அறிவும் தானா மறையும். இப்போ நமக்கு எப்படி இருக்கு? மறைஞ்சிருக்கு. ஏன் மறைஞ்சிருக்கு? ஜீவகாருண்யம் இல்லாததினால் மறைந்திருக்கிறது. அப்போ ஜீவகாருண்யம் விளங்கும் போது அது செயல்படுகின்ற பொழுது அதனுடைய ஆற்றல் இருக்கிறது. அந்த ஆற்றல் தான் அறிவை கொடுப்பது. இப்போ நம்ம எல்லாம் என்ன நினைச்சிருக்கோம்? அறிவில் பேசுறோம்னு நினைச்சிட்டு இருப்பீங்க. தட் இஸ் ராங். அறிவு என்பது வேறு, புத்தி என்பது வேறு. அடிக்கடி சொல்லுவேன். புத்தி என்பது கரணங்களில் ஒரு பகுதி. அது எந்த லைனில் இருக்குது? புறத்தில் இருக்கு. அகம் ஆன்மா. அகப்புறம் என்பது ஒரு ஸ்பாட், புறப்புறம் என்பது ஒரு ஸ்பாட். அது ரெண்டும் ஒன்று, இது ரெண்டும் ஒன்று. உடம்ப 4ஆக பிரித்தார் வள்ளலார். எப்படி பிரித்தார்? நீங்கள் தான் படிச்சிருப்பீங்க இல்லையா?
அகம், அகப்புறம், புறம், புறப்புறம். அப்போது அகமும் அகப்புறமும் ரெண்டு, புறம் புறப்புறம் ரெண்டு. இது தனி, அது தனி. அப்போது நம்மளுடைய புத்தி எங்கே இருக்கிறது என்றால் மனத்தினுடைய பக்கத்தில் இருக்குது. எங்கே? அது புறம். அதுக்கு பேர் கரணங்கள்னு பேர். கரணங்கள்னா என்ன? மனம், புத்தி, சித்தம், அகங்காரம் உள்ளோம். இது புறத்தில் இருப்பது. புறத்தில் என்ன இருக்கிறது என்றால் மனம் இருக்கிறது. மனத்துக்கு பக்கத்தில் புத்தி இருக்கு. மனம் சொல்கிறத புத்தி கேட்கும். மனம் எதை நினைக்கின்றதோ, எதை சிந்திக்கின்றதோ, எதை செயல்பட தூண்டுகின்றதோ அதை உடனடியாக புத்தி கேட்கும். புத்தி கேட்டு சித்தத்துக்கு அனுப்பிடும், ஃபார்வேர்ட் பண்ணிடும். புத்தி ஃபார்வேர்ட் பண்ணி சித்தத்துக்கு ஃபார்வேர்ட் பண்ணோடனே அகங்காரத்துக்கு ஃபார்வேர்ட் ஆகிடும். அது உடனே இமீடியட் ஆக்ஷன். எப்போ நடக்குது? ஒரு அரை செகண்டில் நடக்கும். மனம் நினைத்த உடனே புத்தி, சித்தம், அகங்காரம் சேம் டைம் ஒர்க். அங்கே டைம் லேட்டு கிடையாது. அதனால் புத்தி என்பது கரணங்களில் இருக்கிறது. நாம் புத்தியில் இருக்கிறோமே தவிர அறிவில் இல்லை. புத்திக்கு என்ன குணம்னா பொய்யும் பேசும், மெய்யும் பேசும். புத்தியினுடைய குணம் அங்கே பொய்யும் பேசும், பொய்யும் சொல்லும், மெய்யும் பேசும். இது புத்திக்கு உண்ட குணம். ஆனால் நம்ம அறிவு இருக்கிறது எங்கே இருக்குது தெரியுமா? ஆன்மாவில் இருக்கு. அறிவு இருக்கிற இடம் ஆன்மாவில் இருக்கக்கூடிய இடத்துக்கு பேர் அறிவு. அது எங்கே இருக்குதுன்னா கடவுளுக்கு பக்கத்திலே இருக்குது. ஆன்மாவை ஒட்டி உறாவி கொண்டு இருக்கிறது. ஆன்மா என்ன சொல்லுகிறதோ அதை கேட்கக்கூடியது பேர் அறிவு. அதனால் அறிவு என்ன செய்யணும்னா, அறிவு பொய் பேசவே அறிவுக்கு தெரியாது. உண்மையை மட்டும்தான் பேசும். உண்மை எதுவோ அதுக்கு பேர் தான் அறிவு. பொய் எங்கே இருக்கிறதோ அதுக்கு பேர் அதுக்கு புத்தி. அதனால்தான் வள்ளலார் சொல்லுவார், அறிவை அறிவால் அறிகின்ற பொழுது அனுபவமாகின்றது என்னடித்தாய். செறிவாலே பிரிவாலே தெரியாது தெரியும் திருவருள் உருவம் என்று அறியாயோ மகளே. அப்போ அறிவை கொண்டு அறிவை தேடுகின்ற பொழுது அருள் என்பது என்னவென்பது அங்கே தெரியும். அதுக்கு என்ன சொல்றாரு? அருளை கொண்டு அருளை தேடணும்னார். நமக்கு அறிவே வேலை செய்யல. அந்த அறிவை பேரறிவை தெரிந்து கொள்வதற்கு வாய்ப்பில்லை. அந்த அறிவும் வேலை செய்கின்ற பொழுது அந்த அருள் என்பது அப்பொழுதுதான் நமக்கு தெரியும். அது அறிவு கண் கொண்டு பாடக்கூடிய காட்சி. அப்போ அருள் வருகின்ற பொழுது என்ன பண்ண முடியும்? அருளினை அருளால் அறிகின்ற பொழுது அனுபவமாகின்றது என்னடித்தாய். செறிவாலே பிரிவாலே தெரியாது தெரியும் திருவருள் நடனம் என்று அறியாயோ மகளே. திருவருளுடைய ஆக்ஷன், அதனுடைய செயல்பாடுகள், அது எப்படி ஆன்மாவிலிருந்து இறங்கி உடல் முழுவதும் பரவுகின்றது, ஆன்மாவிற்கு அருள் எப்படி வந்தது, அந்த அருளை எப்படி நாம் பெறுவது என்பது பூரா அப்பொழுதுதான் தெரியும். கடவுள் எப்பொழுது காட்சி தருவார் என்றால் அருளை கொண்டு அருளை பார்க்கின்ற பொழுதுதான் கடவுள் காட்சி கிடைக்கும். அது வெளியே நான் கடவுளை பார்த்தேன்னு எவனோ சொன்னாலும் அது போய் சொன்னான்னு அர்த்தம். அவன் கற்பனை, அவன் உள்ளத்திலே உதித்த எண்ண அலைகள், அது காட்சி பொருள்களாக காட்சி வரும். பட் அது உண்மை அல்ல. அருளை அருளால் பார்க்கின்ற பொழுதுதான் கருணையுள்ள கடவுள் காட்சி தருவார் இல்லையா? அன்பு, தயவு, கருணை மூன்றும் ஒரே பொருள். இது மூன்றும் ஃபிக்ஸட், ஒன்று பிரிக்க முடியாது. அதனால தான் அகவல் என்ன சொல்றார் வள்ளலார்? எங்கே கருணை இயற்கையில் உள்ளன அங்கே விளங்கிய அருட்பெருஞ்சோதி. அப்போ அருட்பெருஞ்சோதி என்பது யார் சார்? அது எங்கே இருக்கிறது? எப்படி பார்ப்பது? அதற்கு நமக்கும் என்ன தொடர்பு? அந்த தொடர்பை ஏற்றுக்கொள்வது தானே நம்மளுடைய பணி. இப்போ நீங்களாம் எங்கேருந்து வந்திருக்கிறீங்க? இப்போ வீட்டிலேருந்து வந்திருக்கிறீங்க. எதுக்கு வந்திருக்கிறீங்க? சன்மார்க்க நிகழ்ச்சி, சன்மார்க்க சங்க நிகழ்ச்சியை கண்டுகளிக்க வரீங்க. நிகழ்ச்சி முடிஞ்சோடனே எங்கே போவீங்க? வீட்டுக்கு தான் போவீங்க.
எங்கிருந்து வந்தீங்களோ உங்களுடைய வேலைகள் முடிந்துவிட்டு, உங்களுடைய காட்சிகள் முடிந்துவிட்டு, உங்களுடைய கடமைகளை முடித்துவிட்டு மறுபடியும் எங்கே போவீங்க? உங்கள் வீட்டுக்கு தான் போவீங்க. இது எவ்வளோ காலமாக போயிட்டு இருக்கிறீங்க? இதுவரையும் போயிட்டு இருக்கிறீங்க, இன்னும் போயிட்டு தான் இருக்கீங்க. அப்படியே எது வெளியேன்னா மரணம் வருகின்ற வரையில். மரணம் கால்கள் நடக்க முடியாமல், கைகள் வீச முடியாமல், வெளியே செல்ல முடியாமல், நோய்கள் தொடர்ந்து கொண்டு வருகின்ற பொழுது வெளியே செல்ல முடியாமல் வீட்டிலே வாழ்ந்து இறுதியிலே என்ன வருகிறது? மரணம் வருகிறது. இதற்காகவா இறைவன் நம்மை அனுப்பினார்? இதற்காகவா ஆன்மாக்கள் இங்கே வந்து உயிரெடுத்து உடல் எடுத்து வாழ்ந்து கொண்டு இருக்கிறது. எங்கிருந்து இப்பொழுது எங்கிருந்து வந்தீங்களோ அப்போ நீங்கள் வீட்டுக்கு போகிறது உங்களுக்கு தெரியுது. ஆனால் ஆன்மாவாகிய நீங்கள் எங்கிருந்து வந்தீங்களோ அங்கு போவதற்கு தெரியாமல் இருக்கிறீர்கள். இதற்கு வழிகாட்ட வந்தவர் தான் வள்ளலார். மரணம் அடைந்து விட்டால் இறைவனை காண முடியாது. மறுபிறப்பு என்பது நிச்சயம் உண்டு. மரணம் அடையாமல் இருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை இருக்கிறது. அதுக்கு மரணமில்லா பெருவாழ்வு என்று பெயர் வைத்தார் வள்ளலார். அந்த மரணமில்லா பெருவாழ்வை வாழ்வதற்கு கல்வி ஒன்று இருக்கிறது. அந்த கல்வியை கற்கக்கூடிய ஒரு இடமாக, ஒரு வாய்ப்பாக சமரச சுத்த சன்மார்க்க சத்திய சங்கம் என்ற ஒரு அமைப்பை உருவாக்கினார். அது எதற்காக உருவாக்கினார்? சாகாத கல்வியை கற்கும் கல்வி கூடம் என்று வேறது. சன்மார்க்க சங்கம் என்பது சாகாத கல்வியை கற்கும் கல்வி கூடம். ஆனால் இன்று சன்மார்க்க சங்கங்களிலே சாகாத கல்வி கற்றுக் கொடுக்கப்படுகிறதா? இல்லை மரணம் இல்லாமல் வாழக்கூடிய வாழ்க்கையில் வாழ்வதற்குண்டான தகுதியை பெற்றிருக்கிறோமா? இந்த தகுதியை பெறுவதற்கு என்னென்ன தடைகள் இருக்கிறது என்பதை முதலில் தெரிந்தால்தானே நீங்கள் கல்வி கற்க முடியும். பள்ளிக்கு செல்ல வேண்டுமானால், கல்வி கற்க வேண்டுமானால் அதற்கு உங்களிடத்திலே சில பழக்க வழக்கங்கள், பழைய குப்பைகள் நிறைந்திருக்கிறதே, அதை எடுக்க வேண்டும் அல்லவா? அப்போதான் அந்த கல்வி கூடத்தில் நீங்கள் சேருவதற்கு தகுதி உடையவர்கள். அப்போ அதுக்கு என்ன பேர் வச்சார் வள்ளலார்? நீ சாகாத கல்வி கற்க வேண்டுமானால் சன்மார்க்க சங்கத்திலே சேர்ந்து நீங்கள் இறைவனுடைய அருளை பெற வேண்டுமானால் உங்களுக்கு என்ன வேணும்? ஒழுக்கம் வேணும். ரொம்ப சிம்பிள். சன்மார்க்கம் என்பது ஏதோ கரடு முரடான பாதையாக நினைத்துக் கொண்டிருக்காதீர்கள். தெளிவில்லாத காரணத்தினால் அதற்கு ஒரு பயங்கரமான ஒரு சூழ்நிலையை உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் மனிதனாக வாழ்ந்து இறைவனுடைய அருளை பெற்று மரணமில்லா பெருவாழ்வு வாழ வேண்டுமானால் கல்வி கற்க வேண்டும். அந்த கல்வி கற்க வேண்டுமானால் சமரசுத்த சன்மார்க்க சங்கத்திலே சேர்ந்து நீங்கள் அதை பயிற்சிக்க வேண்டும். அதிலே சேருவதற்கு, பயிற்சி செய்வதற்கு, படிப்பதற்கு என்ன தேவை என்றால் வள்ளலார் இங்கே ஒழுக்க வேண்டும் போட்டார். அப்ப அந்த ஒழுக்கம் என்பது என்ன? வள்ளுவர் பெருந்தகை சொன்னார் இல்லையா? என்ன சொன்னார்? ஒழுக்கத்தின் எய்துவர் மேன்மை, இழுக்கத்தின் எய்துவர் எய்தா பழி. இல்லையா? ஒழுக்கம் விழுப்பம் தரலாம், ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும். கரெக்ட். ஒரு ஒழுக்கம் என்பது உயிரை காப்பாற்றக்கூடிய ஒழுக்கம்னு வள்ளுவர் தெளிவாக சொல்லியிருக்கார். ஒழுக்கம் என்றால் அதற்கு பெயர் என்ன? உயிரை காப்பாற்றக்கூடியதுக்கு பேர் தான் ஒழுக்கம். அது வள்ளுவர் சொல்லிட்டார். ஆனால் வழி சொன்னாரா? என்ன ஒழுக்கம்னு சொன்னாரா? பிளாங்கா விட்டார். அறிவுள்ளவன் புரிஞ்சுக்கிட்டார். ஆனால் வள்ளலார் என்ன பண்ணார்? கருணையே வடிவமானவர், அன்பே வடிவமானவர், தயவே வடிவமானவர், கல்லார்க்கும் கற்றவர்க்கும் கழிப்பொருளும் கழிப்பே தன்னுடைய உரிமையாக எடுத்துக்கொண்டவர். படித்தவர்களாக இருந்தாலும் படிக்காதவர்களாக இருந்தாலும், ஏழையாக இருந்தாலும் பணக்காரனாக இருந்தாலும், உயர்ந்தவனாக இருந்தாலும் தாழ்ந்தவனாக இருந்தாலும், ஞானிகளாக இருந்தாலும் அவருக்கு சமம்தான்.
அங்கே உற்றவர் பெற்ற, அதாவது உயர்ந்தவர் தாழ்ந்தவர் என்ற பேதமில்லாமல் வாழக்கூடிய ஒரு வாழ்க்கையை கடைபிடித்தவர் தான் நமது வள்ளலார். அவர் சொல்லுகிறார், மனிதர்களே, நீங்கள் இதுவரையில் இருந்தது போல் இனியும் வீண் காலம் கழிக்காதீர்கள். ஈரோடு சங்கத்திற்கு வந்திருக்கிறீர்கள், 28 ஆண்டுகளாக வருகிறீர்கள். சன்மார்க்க சங்க சொற்பொழிவை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். செவிமடுக்க கை தட்டுகிறீர்கள், கேட்கிறீர்கள், கைவலிக்க தட்டுகிறீர்கள், ஆனந்த கூத்தாடுகின்றீர்கள். இருந்தாலும் உங்களுடைய வாழ்க்கையை ஒழுங்குபடுத்த எது தேவை? ஒழுக்கம் தேவை. அந்த ஒழுக்கம்தான் வள்ளலார் வகுத்து தந்தது. என்ன ஒழுக்கம்? 4 ஒழுக்கங்களை போட்டார். நமக்கு எத்தனை ஒழுக்கம் போட்டார்? 4 ஒழுக்கங்களை நமக்கு வழிகாட்டுகிறார். அதிலே முதல் ஒழுக்கம் இந்திரிய ஒழுக்கம்னு போட்டார். 2வது ஒழுக்கம் கரண ஒழுக்கம். இது இப்போ ஃபஸ்ட்டு செகண்ட் 2 பார்ட்டு சொன்னேன் இல்லையா? முதல்ல அது 2 பார்ட்டு, இது 2 பார்ட்டு. அப்போது நீங்கள் அடுத்த உள்ளே இருக்கக்கூடிய அகப்புறம் என்று சொல்லக்கூடிய பார்ட்டுக்கு நீங்கள் போகாதீங்களாட்ட 4 ஒழுக்கம் சொல்லியிருக்கிறாரு. ஆனால் ஜீவ ஒழுக்கத்தை, ஆன்ம ஒழுக்கத்தை நீங்கள் இப்போ பயிற்சி எடுக்க முடியாத, உங்களுக்கு அது தெரியறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஆனால் நீங்கள் கடைபிடிக்க வேண்டியது எது என்றால் இந்திரிய ஒழுக்கம், கரண ஒழுக்கம். இந்த 2 மட்டும் நீங்கள் கரெக்டாக கடைபிடிச்சிட்டிங்கன்னா வள்ளலார் சொல்லியது போல உங்களுக்கு ஜீவன் என்பது அங்கே காப்பாற்றப்படும். ஜீவன்னா உயிர் காப்பாற்றப்பட்டால்தான் ஆன்மா உடம்புல நிற்கும். உயிர் காப்பாற்றப்படவில்லை என்றால் உயிரும் போயிடும், ஆன்மாவும் போயிடும். அப்போ நமக்கு என்ன தேவை? ஒழுக்கம் தேவை. அந்த ஒழுக்கம் என்பது இந்திரிய ஒழுக்கம்னு போட்டார். இந்திரிய ஒழுக்கம்னா என்ன சார்? புறக்கருவிகள்னு பேர். புறக்கருவிகள் கண், காது, மெய், வாக்கு, இல்லையா? இதுக்கு பேர் புறக்கருவிகள்னு பேர். இந்த புறக்கருவிகள் எதை கொண்டு செயல்படுகிறது? அகக்கருவிகளை கொண்டு செயல்படுகிறது. நல்லா நம்ம தெளிவாக அடையணும். சன்மார்க்கம் என்பது ஒரு அழகான ரூட்டு. உங்களுடைய புலன்கள், ஐம்புலன்கள் என்பது புறக்கருவிகள். இதை இயக்கக்கூடிய சூட்சும இந்திரியங்கள்னு ஒன்று உள்ள இருக்கு, 5. இது ஸ்தூலம், உள்ள ஒன்று இயக்கிறது சூட்சுமம். அப்போ இந்த 10 இந்திரியங்கள் செயல்பட்டு இருக்குது. அந்த 10 இந்திரியங்களை செயல்படுத்தக்கூடியது எது என்று பார்த்தால் கரணங்கள். இந்த 10க்கு வேலை கொடுக்கறது யாரு? கரணங்கள் என்பதுதான் வேலை கொடுக்குது. கரணங்கள் என்பது எது என்றால் அதுதான் மனம், புத்தி, சித்தம், அகங்காரம். இந்த மனதை கட்டுப்படுத்துவதற்கு பல கோடி ஞானிகள் கஷ்டப்பட்டாங்க. இந்த மனம் அடங்குவதில்லை, இந்த மனதை அடக்க முடியவில்லை. அது ஒரு பேய் குரங்கு, அது குரங்கை விட பேய் குரங்கு, பேய் பிடித்த குரங்கு எல்லாம் சொல்லிக் கொண்டிருந்தாங்க. மனதை அடக்க முடியுமா என்றால் அடக்கவே முடியாது. நிறுத்த முடியுமா என்றால் நிறுத்த முடியாது. உங்கள் பேச்சை கேட்குமா என்றால் கேட்காது. ஏனென்றால் அது புறத்திலே சென்று சென்று பழகிவிட்டது. அதை எது சார்ந்திருக்கிறதோ அது சார்ந்த வண்ணமாக மாறக்கூடிய தன்மை மனதுக்கு உண்டு. அப்போ இந்த மனதை நீங்கள் அடக்கவும் முடியாது, ஒடுக்கவும் முடியாது. அதற்கு என்ன வழி? தியானம் செய்தால் போய்விடுமா? யோகம் செய்தால் மனம் அடங்கி விடுமா? தவம் செய்தால் அடங்கி விடுமா? நீ எதை செய்தாலும் அடங்காது மனம். போய் நீங்கள் 1000 பணத்தை கொடுத்துட்டு கஷ்டப்பட்டு 1 மாதம் 2 மாதம் ட்ரைனிங் எடுத்துட்டு வந்தீங்கன்னா மறுபடியும் உங்களுடைய மனம் பழைய குருடி கதவை திரடின்னு வந்துடும். அந்த நேரத்தில் கொஞ்சம் ஏதோ ஒன்று கிடைப்பது போல் தோன்றும். பட் மனதை அடக்க முடியாது, ஒடுக்க முடியாது, மனதை நிறுத்த முடியாதுன்னு கண்டுபிடிச்சார் வள்ளலார். அப்போ மனதை அடக்குவதற்கு எது தேவை? ஒடுக்கம் தேவை, புற ஒடுக்கம் தேவை.
கண், காது, மூக்கு, வாய், மெய் என்று சொல்லக்கூடிய ஐம்புலன்களை எப்படி நீ அடக்க வேண்டும் என்பதை ஒரு பட்டியல் போட்டார் வள்ளலார். அப்போ அந்த கரணங்கள் இழுத்துக்கிட்டே இருக்கு வெளியே. இந்த இந்திரியங்களை கரணங்கள் என்று சொல்லக்கூடிய அந்த மனம், புத்தி, சித்தம், ஆகாமம் என்பது வேலை வாங்கி கொண்டே இருக்கிறது. இந்த வேலை வாங்குவதை நிறுத்த வேண்டுமானால் என்ன செய்ய வேண்டும்? வள்ளலார் 2 வழி நமக்கு சொன்னார். ஒன்று ஜீவகாருண்ய ஒழுக்கம், அதில் 4 பகுதி இருக்கு. 2 பகுதியை நீங்கள் கடைபிடிச்சா போதும். இன்னொன்று உங்களுடைய உள்ளத்திலே, உடம்பிலே 2 இருக்கு பாருங்க. உள்ளம் ஜீவன், ஆன்மா. ஜீவன் என்பது உயிர், ஆன்மா என்பது அதுதான் நம்மளை இயக்கக்கூடிய உள்ளொளி. இந்த 2 உள்ள இருக்கப்பா. இந்த 2 இல்லை என்றால் இந்த 2 வேலை செய்யாது. இவர் எவ்வளோதான் மனம் தகுடு தத்தம் போட்டாலும் அந்த 2ம் அதுக்குண்டான பாஸ், அதனுடைய ஒளியை கொடுக்கவில்லை என்றால் இந்த 2 இயங்காது. இந்திரியம் இயங்காது, கரணங்களும் இயங்காது. அப்போ என்ன பண்ணணும்னு சொல்கிறாருங்க வள்ளலாரு? டே, ஒழுக்கத்தோட இன்னொன்று ஒரு விசாரம்னு ஒன்று இருக்கப்பா. நீங்கள் ஒழுக்கத்தை மட்டும் கடைபிடிச்சா பத்தாது. விசாரம் என்று ஒன்று இருக்கிறது. அதுக்கு பேர் என்ன? சத்து விசாரம்னு போட்டார். சத்து விசாரம் என்றால் உண்மை விசாரம்னு பேர். சத்துள்ளதை, சத்து என்றால் உண்மை, மெய். அப்போ அந்த உண்மையை தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு விசாரம் உனக்கு வேணும்னாரு. அப்போ இந்த விசாரத்தை தெரிந்து கொள்வதற்கு எதிராக என்ன எப்படி எது தேவைன்னு கேட்டால் வள்ளலார் கொண்டாந்து எவ்வளோ அழகாக வைக்கிறார் பாருங்க. சித்தி விழாத திருமாளிகையில் ஆரம்ப காலத்திலிருந்து தன்னுடைய 6 வயதிலிருந்து சென்னை வாழ்வை தொடர்ந்து பல ஆலய வழிபாடுகளை செய்து சிதம்பரம் சென்று கருங்குழிக்கு வந்து வடலூர் சென்று வடலூர் மக்களிடத்திலே இடத்தை வாங்கி சபையை கட்டவில்லை. முதலிலே சாலையை கட்டினார், பிறகு சபையை கட்டினார். 2ஐயும் கட்டிவிட்ட பிறகு எங்கே சென்றார்? மேட்டுக்குப்பம் சென்றார். மேட்டுக்குப்பம் சென்றது அவருக்கு என்ன வேலை? அங்கே மேட்டுக்குப்பத்தில் இங்கே சாலை கட்டியாச்சு, சத்திய ஞான சபை கட்டியாச்சு. இங்கிருந்து ஒரு வேலையை பார்க்க வேண்டியதானே. இவர் இதையெல்லாம் விட்டுட்டு ஏன் மேட்டுக்குப்பம் போகணும்? சிந்திக்கணும். இது உலக மக்களுக்கு ஜீவகாருண்யத்தை வலியுறுத்துவதற்காக அந்த வழியை காட்டுவது. அருளை பெறக்கூடிய வழி எது என்றால் ஜீவகாருண்யம். அதான் தர்மசாலைன்னு பேர். அதுக்கு சாலை என்றால் வழி. 2வது இறைவன் யார் என்பதை காட்டுவதற்காக, அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் யார் என்று காட்டுவதற்காக சத்திய ஞான சபை கட்டினார். சத்திய ஞான சபையை கட்டிவிட்ட பிறகு இறைவன் இவரை அழைக்கிறார். எங்க? மேட்டுக்குப்பம் சித்தி விழாக திருமாளிகைக்கு அழைக்கிறார். அங்கே வந்து என்ன சொல்கிறாரு? நீ சபையை கட்டிவிட்டாய், சாலையை அமைத்து விட்டாய். இந்த உலக மக்கள் இன்னும் உண்மை புரிந்து கொள்ளாமல் இருக்கிறார்கள். இதுவரையில் உண்மையை புரிந்து கொள்ளாமல் இருக்கிறார்கள். அங்கே வள்ளலார் சொல்லுவார், சித்தி விழாக திருமாளிகையிலே கொடியேற்று விழா நடத்துகின்ற பொழுது கொடியேற்று விழாவிலே ஒரு பேர் உபதேசம் செய்கின்றார். அந்த பேர் உபதேசத்திலே மிக தெளிவான வாக்குமூலத்தை தருகிறார். த லாஸ்ட் ஸ்டேட்மெண்ட். இது இறுதி வார்த்தை. வள்ளலார் சொல்றார், இது என்ன வார்த்தை? இறுதி வார்த்தை. இனிமேல் சொல்லக்கூடியவர்கள் உங்கள் கண்களில் தென்பட மாட்டார். இதுதான் கடைசி வார்த்தை. இதை கேட்டு தெரிந்து கொண்டீர்களானால் உங்களுடைய வாழ்க்கை வளம் பெறும். ஆனால் இதுவரையில் என்னுடன் இருந்தவர்கள், என்னுடைய அணுக்க தோழர்கள், படித்தவர்கள், பண்டிதர்கள், வித்வான்கள், அறிஞர்கள், இலக்கண இலக்கியத்தை கரைத்து குடித்தவர்கள் எல்லாம் இருந்தார்கள். ஆனால் ஒருவர் கூட சுத்த சன்மார்க்கம் இன்னதென்று புரிந்து கொள்ளவில்லை. ஸ்டேட்மெண்ட். வள்ளலாருடன் இருந்தவர்கள் வேலாயுத முதலியாரும் கைவிட்டு விட்டார் என்று எழுதுகிறார். ஏன் அந்த வார்த்தை அவருடைய வாயில் வர வேண்டும்? சென்னையிலே முதலாக
வள்ளலாருடத்திலே வந்தவர் அல்லவா? வள்ளலார் அவருக்கு என்ன பெயர் கொடுக்கிறார்? உபய கலாநிதி பெரும்புலவர் என்ற பட்டம் சூட்டுகின்றார் வள்ளலார். இவ்வளவு பெரிய பட்டத்தை வள்ளலாரால் பெற்றுக்கொண்ட அதே வேலாயுதம் என்பவர் சுத்த சன்மார்க்கம் என்ன என்பதும் கடவுள் உண்மை என்ன என்பதும் புரிந்து கொள்ளவில்லை. ஏனென்றால் அவர்கள் சமய மதங்களிலே ஊறி இருந்தார்கள். வள்ளலார் மீது பற்றுண்டு, வள்ளலார் மீது அன்புண்டு, வள்ளலார் சொல்லியதை எதை வேண்டுமானாலும் கேட்பார்கள். ஆனால் இறைவனை தெரிந்து கொள்ளக்கூடிய வழியை அவர்கள் தெரிந்து கொள்ளவில்லை. ஏனென்றால் அவருடைய ஆன்மாவிலே இந்த ஜாதி சமயம் மதம் என்ற அந்த குப்பைகள் நிறைந்திருந்தது. நீங்கள் பார்த்தீங்கன்னா வேலாயுத முதலியார் உத்ராட்சி கொட்டை ஒன்றும் போட்டிருப்பார் கடைசி காலத்திலும். எதற்காக சொல்லுகிறேன் என்பார்கள். இப்பொழுது அது அல்ல, கடைசியில் நமக்கு தான் சொல்றார் வள்ளலார், அவர்களுக்கு சொல்லலை. சித்தி விழாக திருமாலியிலே உலக மக்களுக்கு ஒரு பேருரை ஆற்றுகிறார், ஒரு எழுச்சி உரை ஆற்றுகிறார். அதிலே முதல் வார்த்தை என்ன? இதுவரையில் இருந்தது போல் இனியும் நீங்கள் வீண்காலம் கழிக்காதீர்கள். டைட்டில் அதான். ஆனால் நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? இதுவரையில் நீங்கள் பற்று வைத்துக் கொண்டிருந்த வேதம், ஆகம், புராணம், இதிகாசம் இவைகளில் பற்றுதல் வைக்க வேண்டாம். அதில் கடவுளுடைய உண்மையை என்னதென்று வெளிப்படையாக சொல்லவில்லை. கைலாசம் என்றும் வைகுண்டம் என்றும் சொர்க்கம் என்று வெறிப்புறமாக காட்டியிருக்கிறார்களே தவிர அகப்புற உண்மையை காட்டவில்லை என்று அங்கே ஸ்டேட்மெண்ட் கொடுக்கிறார். அப்போ நமக்கு என்ன சொல்லுகிறார் இங்கே? நாம் இப்பொழுது தெளிவாக இருக்கிறோம். வள்ளலார் காலத்தில் இருந்தவர்கள் தெளிவில்லாமல் இருந்தார்கள். இப்பொழுது சன்மார்க்க சங்கத்திலே இருப்பவர்கள், வரக்கூடியவர்கள் மிக தெளிவாக இருக்கிறார்கள். இங்கே இருக்கிற பெண்மணிகள் நீங்களெல்லாம் ரொம்ப தெளிவாக இருக்கிறீங்க, எனக்கு தெரியும். நான் சொல்லுவது உண்டு, ஒரு வீடு, ஒரு குடும்பம் மகிழ்ச்சியாக நிம்மதியாக ஒழுக்கமுடன் வாழ வேண்டுமானால் அந்த வீட்டிலே இருக்கக்கூடிய பெண்கள் சன்மார்க்க சங்கத்திலே அங்கத்தினராக இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் அந்த குடும்பம் என்பது வழி வழியாக அந்த ஒழுக்க நெறிகளை பின்பற்றி வாழ்வதற்கு வழி கிடைக்கும். ஏன் அதை சொல்லுகிறேன்? என் அனுபவம் சொல்லுகிறது. நான் சன்மார்க்கத்திற்கு வருகின்ற பொழுது நான் தனியாக வரவில்லை, டாக்டர் தனியாக வரவில்லை, முருகேசன் தனியாக வரவில்லை. 3 பேரும் 3 துணைவியாருடன் தான் சங்கத்திற்கு வருவோம். இது சரித்திரம், வரலாறுகள். டாக்டர் வருவார், அவர் துணைவியார் வருவார், நான் வருவேன், என் மனைவி, முருகேசன் வருவார், முருகேஷ் துணை வருவார். பிரியாத நட்பு. அந்த அளவிற்கு இருந்தது ஈரோடு சன்மார்க்க சங்கம் ஆரம்ப காலத்திலே. ஏதோ ஒரு வினைப்பயன் பிரித்தது. இருக்கட்டும், பரவாயில்லை, மீண்டும் வீரநடை போடுவோம். சன்மார்க்க சங்கத்திலே இருக்கக்கூடிய அங்கத்தினர்கள் சன்மார்க்க சங்கத்தை மட்டும் வளர்த்தால் பத்தாது. இங்கே இருக்கக்கூடிய மக்களை ஒழுக்க நெறிக்கு கொண்டு வருவதற்கு ஒவ்வொரு சன்மார்க்கிகளும் விதைகளாக வேலை செய்ய வேண்டும், பரப்ப வேண்டும், நிறுவ வேண்டும். அந்த பணியை தான் வள்ளலார் எனக்கு கொடுத்திருக்கிறார். இங்கிருந்து நான் விலகுகின்ற பொழுது என்னுடைய மனம் சஞ்சலம் அடைந்தது. பின்னாடி தெரிந்தது, ஓ, அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் எனக்கு ஏதோ ஒரு பெரிய வேலையை கொடுக்கிறார் என்று. என்னுடைய வாழ்க்கையினுடைய தடயங்களை நான் நீந்துகின்ற பொழுதுதான் எனக்கு தெரிந்தது. இன்று உலகம் முழுவதும் சன்மார்க்க சங்க செய்திகளை அச்சம் பயம் இல்லாமல் தெளிவுபடுத்தக்கூடிய துணிச்சலை எனக்கு வள்ளலார் கொடுத்திருக்கின்றார். எதை பற்றியும் நான் கவலைப்படுவதில்லை. ஏனென்றால் ஒழுக்கம் இருக்க வேண்டும். ஒழுக்கம் இல்லை என்றால் பயம் வரும். பயம் எப்போ வரும்? ஒழுக்கம் இல்லைன்னா பயம் வரும். ஒழுக்கம் இருந்தால் பயம் அங்கே ஜீரோ. எதற்காக சொல்லுகிறேன் என்றால் நண்பர்களே, நாம் ஒழுக்க நெறியோடு வாழ்ந்தால்தான் அந்த சாகாத கல்வியை கற்க முடியும். சாகாத கல்வி என்பது ஏட்டில் எழுதி வைப்பதல்ல, பொருளீட்டி மாண்டு போவதல்ல.
இந்த உடம்பையும் உயிரையும் ஆன்மாவையும் இறைவன்பால் செலுத்தி இறைவனிடத்திலே இருக்கக்கூடிய அந்த அருள் பொக்கிஷத்தை பெற்று உடம்பையும் உயிரையும் ஒளிமயமாக ஆக்கக்கூடிய அந்த ஒப்பற்ற பெரும் கருணையை தான் வள்ளலார் கொடுத்திருக்கார். இது சொர்க்கம் அல்ல, நரகம் அல்ல, வைகுண்டம் அல்ல. சொர்க்கம், நரகம், வைகுண்டம் எல்லாம் எங்கே இருக்கிறது? உங்களுடைய உடம்புக்குள்ளே இருக்கு. ஆனால் வள்ளல் பெருமான் சொல்லியது எங்கே? நாம் எங்கிருந்து வந்தோமோ அந்த இடத்திற்கு திரும்பி செல்வது. சும்மா செல்வதல்ல. சும்மா வரும்போது ஆன்மா சும்மா தான் வந்தது. அது பெரிய வரலாறு, நேரம் பத்தாது. ஆன்மா என்பது எங்கிருந்தது? அந்த ஆன்மாவை எப்படி இறைவன் அனுப்பி வைத்தார்? அந்த ஆன்மாவுடைய குணங்கள் என்ன? அந்த குணங்களுக்கு என்னென்ன பெயர்? பக்குவம் உள்ள ஆன்மா, அபக்குவம் உள்ள ஆன்மா, பக்குவம் உள்ள ஆன்மா. இது இங்கே வருகின்ற பொழுது உயிர் எடுக்கிறது. உயிரை கொடுத்தது யார்? உடம்பு எடுக்கிறது. உடம்பை கொடுத்தது யார்? ஆன்மா ஏன் உடம்பையும் உயிரையும் எடுக்க வேண்டும்? ஏன் திரும்பி செல்ல வேண்டும்? வந்த மாதிரியே திரும்பி சென்று விட்டால் போதுமா? போதாது. நீ வருகின்ற பொழுது ஆணவமும் ஆன்மாவும் இரண்டும் கலந்து வந்தாய். நீ போகின்ற பொழுது எப்படி போக வேண்டும்? அருளை பெற்று ஆணவத்தை கழட்டி இறைவன்பால் செல்ல வேண்டும். வெரி சிம்பிள். நீங்கள் போகின்ற பொழுது ஆணவத்தை கழட்டணும். எப்போ கழட்டணும்? அருள் முதிர்ச்சி அடைகின்ற பொழுது, அருள் பூரணமாகுகின்ற பொழுது ஆணவம் என்பது கழியும். அப்போ அருள் பூரணமாகி ஆண்டவரிடத்திலே அழைக்கின்ற பொழுது செல்ல வேண்டும். அது வெளியே நீங்கள் செல்ல முடியாது. அவர் தான் ஓகே கொடுக்கணும். ராமலிங்கம் வா அப்படின்னா தான் போக முடியும். நீங்களாம் உள்ள நுழைய முடியாது. ஏன்னாது கோட்டையினுடைய கதவு தாளிட்டப்பட்டு இருக்கிறது. அதனால்தான் ஜீவகாருண்யமே மோட்ச வீட்டின் திறவுகோல்னார் வள்ளலார். அப்போ திறவுகோல் என்பது என்ன? அருள். அருளை பெறுவதற்கு முயற்சி செய்ய வேண்டும். அருளை பெற்றால் என்ன கிடைக்கும்? மரணமில்லா பெருவாழ்வு கிடைக்கும். இதைத்தான் வள்ளலார் சொன்னார். நீங்கள் முதலிலே சத்து விசாரம் செய்யுங்கள். அந்த விசாரத்தினுடைய பயன்தான் உங்கள் மனதை மாற்றுனார். மனம் எப்போ மாறும்? விசாரம் செய்கின்ற பொழுது மனம் மாறும். அது வெளியே மனம் மாறாது. அப்போ மனதை எங்கே கொண்டு போய் வைக்கணும்? சித்தி விடாக திருமாலிகள் இறுதியில் சொல்றார் இல்லையா? மனம் சிற்சபையின் கண் செலுத்த வேண்டும். இதுவரையில் புறத்தே திரிந்து அலைந்த மனத்தை நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? சிற்சபையின் கண் மனதை செலுத்துங்கள். அப்போ மனமானது உள்ளே போயிட்டா இந்திரிய கரணங்களுக்கு வேலை கிடையாது. சொன்ன பேச்சை கேட்கும். அங்கே உள்ளே போயிட்டு ஆண்டவர் விடுவாரா? பிடிச்சிக்கோ. மேக்னெட் பவர். நீங்கள் உள்ளே நுழைஞ்சு பாருங்க, அப்போ தான் தெரியும். நீங்கள் போகாதிருக்கின்ற வெள்ளியும் கஷ்டம். நீங்கள் அங்கே தொடர்பு கொண்டு விட்டால் உங்களை பிரிக்க முடியாத ஒரு மேக்னெட் அங்கே பிடிச்சிப்போம். அதை தான் வள்ளலார் சொல்வார். நீ என்னை விட மாட்டாய், நான் உன்னை விட மாட்டேன், இருவரும் ஒன்றார். நான் மறந்தேன் எனினும் என்னைத்தான் மறவான் எனது நாயகன் என்று ஆடுகின்றேன். இதுவரை உன் மறந்தேன், உயிர் மறந்தேன், உன்னை மறந்தறி. மறந்தால் உயிர் விடுவேன், கணம் தெரிய. கணம்னா என்ன? அரசிட்டிக்க கண்ணிமை மூடுது இல்லையா? அதில் பாதிக்கு பேர் கணம். அந்த டைம் கூட கண்ணை மூடி திறக்கிறது கிடையாது. மூடுறதுக்கும் மூடாததுக்கும் இடையில அப்படி லேசாக அது பேர் கணம். அந்த கணம் கூட உன்னை நான் மறக்க மாட்டேன்னு சொன்னார் வள்ளலார். அப்போ அந்த சிற்சபை என்னும் மனதை செலுத்துகின்ற பொழுது அப்போதான் நீங்கள் மனிதனாக மாறுகிறீர்கள். அதுவரையில் நீங்கள் மனித உருவத்திலே இருக்கக்கூடிய மிருக குணம் உள்ளவர்கள். மனம் ஆன்மாவிடத்திலே தொடர்பு கொள்ளுகின்ற பொழுதுதான் உங்களுக்கு மனித தன்மை என்ன என்பது புரியும். அதுவரையும் மனித தன்மை புரியாது. எதற்காக சொல்லுகிறேன் நண்பர்களே? இன்னும் நிறைய பேச வேண்டிகள் இருக்கிறார்கள். இது பெரிய விஷயம் அல்ல, சாதாரண விஷயம். ஒரு மாதமும் சன்மார்க்க சங்கத்திற்கு வந்து கொண்டிருக்கிறேன். தமிழகம் எங்கும் அழைப்பு இருக்கிறது. இருந்தாலும் என்னுடைய தாய் வீடான ஈரோடு
எனக்கு தாய் வீடு தானே. ஆனால் இங்கே வருவதில் எனக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி. இங்கே இருக்கக்கூடிய அன்பர்களெல்லாம் வளர வேண்டும், வாழ வேண்டும், வழிகாட்ட வேண்டும். வழிகாட்டுவதற்குண்டான பயிற்சிகளை பெற வேண்டும். பயிற்சி என்பது மூச்சு அடக்குவதல்ல, ஒழுக்கம். அதுக்கு வேறு ஜீவகாருண்ய ஒழுக்கம். அந்த ஜீவகாருண்ய ஒழுக்கத்தில் நீங்கள் கடைபிடிப்பது முதலாக மற்ற ஜீவர்களுக்கு உதவி செய்வது, உபகாரம் செய்வது, தயவு செய்வது, அன்பை செலுத்துவது. இந்த மூன்றும் ஒரே பொருள். அன்பு, தயவு, கருணை ஒரே பாட்டில் இருக்கு. அது வெவ்வேறையாக பிரியும். அன்பு வெளியே வரும் ஃபஸ்ட்டு, செகண்டு தயவு, மூன்றாவது கருணை. மறுபடியும் உள்ளே போயிடும். அப்போ அந்த அன்பு, தயவு, கருணை எங்கே இருக்கிறது என்றால் ஆண்டவன்கிட்ட இருக்கு. ஏன் நம்மகிட்ட அதை கொண்டு வர சொல்கிறாரு? நீ ஆண்டவரிடத்திலே செல்ல வேண்டுமானால் ஆண்டவருடைய குணம் உங்களுக்கு வேணும். உங்கள் குணம் வேறு விதமாகவும் ஆண்டவர் குணம் வேறு விதமாக இருந்தால் தொடர்பு கிடைக்காது. அதனால தான் வள்ளலார் என்ன சொல்வார்? ஆண்டவர் இப்பொழுது என்னை நிலைமை செய்ய ஏற்றி வைத்திருக்கிறார். எதனால்? எல்லாவற்றையும் விட்டுவிட்டதினால் வந்த லாபம். நீங்களும் விட்டுவிட்டீர்களானால் என்னை போன்ற பெரிய லாபத்தை பெறுவீர்கள். இன்னொரு ஆன்சர் கேள்வி கேட்கிறாரு. இதுவரையில் விடாதிருந்தவர்கள் என்ன லாபத்தை கண்டார்கள்? ஒரு லாபத்தையும் காணவில்லை. இறுதியிலே என்ன வரப்போகிறது? மரணம் வரப்போகிறது. மரணமெனும் பெரும்பாவி வந்திடுமே, அந்தோ சற்றும் அதை உம்மாலே தடுக்க முடியாது. சமரச சன்மார்க்க சங்கத்தவர்கள் அல்லால் எற்றி நின்று தடுக்க வல்லார் எவ்வுலகில் எவரும் இல்லை என்று. அப்போ என்ன பண்ணோம்? பற்றியவற்ற அத்தனையும் பற்றற விட்டு அவர்கள் அம்பலப்பற்றே பற்றுமினோ என்றும் இறங்கி. வெரி சிம்பிள். ஆதலால் நீங்கள் நிறைய பேசலாம். நம்ம தான் மாதம் வரவேன். நிறைய செய்திகள், கேள்விகள், பதில்கள் எக்கச்சக்கமாக இருக்கும். வள்ளலார் இருக்க நீங்கள் போய் எங்கேயும் வெளியே போய் தேட வேண்டியதில்லை. முதல் சொன்னார் இல்லையா நம்ம சிவஞானம், எல்லா இடத்திலும் இல்லாதது இங்கே இருக்கிறது. இங்கே இருப்பது வேறு எங்கும் கிடைக்காது. உலகத்தில் உள்ள அத்தனை விஷயங்களும் திருவருட்பாவிலே இருக்கிறது. இதில் இல்லாதது வேறு எங்கும் இல்லை. அங்கு இல்லாதது பூரா இதில் இருக்கிறது. ஆனால் தேட வேண்டிய அவசியமில்லை. வள்ளல் பெருமான் நமக்கு வாரி 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 வழங்கி வைத்திருக்கிறார். இல்லாமல் எனக்கில்லை, எல்லோருக்கும் தருவேன், என்னுடைய பெரும் செல்வம் என் புகழ்வேன் அம்மா. இங்கே அருள் நிறைந்திருக்கிறது. வேண்டியதெல்லாம் வேண்டுவன பெற்றுக்கொள்ளலாம். உங்களை போன்ற அறிந்தவர்கள், அறியாதவர்கள் யாராக இருந்தாலும் இறைவன் ஒரே தன்மையாக இருக்கிறார். அவர் கருணை வடிவமாக இருக்கிறார். அவர் எங்கே இருக்கிறார்? எங்கே இருக்கிறார்னு தெரிஞ்சுக்கிட்டீங்களா? சிற்சபையில் இருக்கிறார். சிற்சபையில் இருக்கக்கூடிய அந்த ஆன்மாவை ஆட்டி படைக்கவர் எங்கே இருக்கிறார்? இங்கே இருக்கிறது ஆன்மா. அவருடைய குழந்தை என்பது வைத்துக் கொள்ளுங்கள். ஆனால் எங்கோ இருந்து உங்களை இயக்கிக் கொண்டிருக்கிறார். எல்லா ஜீவர்களிலும் இறைவன் இருக்கிறார். அந்த இறைவன் என்பது ஆன்மா என்ற உள்ளொளி. இந்த உள்ளொளியை எங்கேயோ இருந்து இயக்கிக் கொண்டிருக்கிறார், பக்கத்தில் இல்லை. ஆண்டவர் வந்து பக்கத்தில் இருந்து விளைக்கிறார் இல்லைங்களா? அப்போ ஆண்டவர் எங்கே இருக்கிறார்னு சொல்கிறார் வள்ளலாரே. ஒரு வீரமன் அண்டங்கள் அடிமுடி பெருமையே உண்ண முடியாது. 1000 திருகலரு பல கோடி ஈசன் அண்டம், சதாசிவன் அண்டம், எண்ணிறந்த சக்தி சத்தர்த்தம் சீரண்டம் என் புகழ்வே. உருவுறும் அண்டங்கள் அத்தனையும் அருள் வெளியில், எங்க அருள் வெளியில் ஒரு சிறு அணுக்களாக ஊட செய்ய அதன் நடு நின்று நடனமிடும் ஒரு பெருங்கருணை அரசே, மருவியனை ஆட்கொண்டு மகனாக்கி அருள் தந்த ஒளி. பல கோடி அண்டங்களை தாண்டி
தன்னைத்தானே இயங்கிக் கொண்டு அண்டங்களை இயக்கிக் கொண்டு அண்டங்களில் உள்ள பொருள்கள் உயிர்கள் எத்தனையும் இயக்கிக் கொண்டு கண்ணுக்கு தெரியாமல் காட்சி தந்து கொண்டிருக்கிறாரே, அவர்தான் அருட்பெருஞ்சோதி ஆண்டவர். அந்த ஆண்டவருடைய கொள்கையை, அந்த ஆண்டவருடைய வழிகாட்டுதலை நாம் கேட்டு நாம் எல்லோரும் நீண்ட ஆயுள், நிறைந்த செல்வம், அழியா புகழ் பெற்று அருளை பெற்று வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று எல்லாம் வல்ல அருட்பெருஞ்சோதி ஆண்டவரிடத்திலே விண்ணப்பம் செய்து எனக்கு இந்த வாய்ப்பளித்த அத்தனை அன்பு உள்ளங்களுக்கும் என்னுடைய சிறிய உரையை நிறைவு செய்து வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி.